வெல்கம் டு டாக்டர் மைத்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் மோட்டிவேஷன்ஸ் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம், ஒரு குறிப்பிட்ட நாளில் எத்தனை மணி நேரம் நம்மளுக்கு லேர்னிங் எந்த பெர்ஸ்பெக்டிவில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்துட்டோம். ஸ்கூலுக்கு போய் படிக்கிறதா இருந்தாலும், அதாவது ஒரு 10 வயதுலேருந்து 20-22 வயசு வரைக்கும், லேட் சைல்ட்ஹுட், பிபர்ட்டி, அடாலசன்ஸ் பீரியட் அண்ட் ஏர்லி அடல்ட்ஹுட், அது வரைக்கும் நிறைய அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிற 10-12 வருடத்தில் நிறைய நேரம் நம்மளுக்கு படிக்கிறதுக்கு தான் பார்க்க முடியும். அங்கே க்ரோத் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. க்ரோத் இருந்தாலும் லேர்னிங் ஆஸ்பெக்ட்ஸில் தான் க்ரோத் பார்க்க முடியும். க்ரோத் நாட் பை மணி, மானிட்டரி ஆஸ்பெக்ட்ஸ்லையோ ஃபைனான்ஷியல் அப்லிஃப்ட் பற்றியோ பார்க்க முடியாது, இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு நம்ம சொன்னோம். அது அந்த உடைமை, ஊக்கத்தோடு செயல்படுவது எப்படி அப்படின்ற அந்த ஆஸ்பெக்டில் தான் பார்த்துட்ருக்குறோம். அதாவது ஊக்கம் என்ன சொன்னால் இந்த எல்லா ஜோன்லேயும் வாழ்நாளில் எல்லா நாளும் என்ன பண்ணோம், ஊக்கத்தோடு இருக்க வேண்டும். ஒரு நாளும் தளர்வறியா மனம் வேண்டும். தளர்வு என்பது என்ன, கற்றுக்கொள்ளக்கூடிய எந்த செய்திகளுக்கும் தளர்வு வேண்டாம். அதே மாதிரி உணர்ந்து கொள்ளக்கூடிய செய்திகளுக்கும் எந்த தளர்வும் இல்லை. எல்லாவற்றையும் எப்பொழுதும் உணர்ந்து கொள்வோம், தெரிந்து கொள்வோம். அந்த பர்செப்ஷன், லேர்னிங் ரெண்டுமே இட் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ அவுட் த லைஃப் அப்படின்ற அந்த கான்செப்டில் எப்பொழுதும் என்ன தளர்வு என்பது இல்லவே இல்லை அப்படின்ற அந்த பெர்ஸ்பெக்டிவில் நம்ம மேலே மேலே பார்த்துக்கிட்டே வரோம். ஆனால் ஒரு ஊக்கம் என்பது எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு யானை ரொம்ப அடிபட்டிருக்கு, அது கீழே விழுந்துருச்சு. ஆனால் கூட அது என்ன செய்யும், தன்னுடைய திறமையை வெளிக்காட்டோட, தன்னுடைய பலம் இருக்கே, யானையோட பலம், கொம்பு, அதனோட தூண் போன்ற கால்கள், அப்புறம் பெரிய துதிக்கை, அதெல்லாம் இருக்கும்பொழுது அதை வச்சுட்டு நம்ம இந்த அடிப்பட்டால் கூட நம்ம மேலே வர முடியும் அப்படின்னு நினைக்கும். அதே மாதிரி ஒரு யானை ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடியது தான். அதாவது அதனோட பலம், யானையோட பலம் நம்ம எளிமையாக சொல்லிட முடியாது. ஆனால் அந்த யானையோட பலத்தில் அது கூட ஒரு சாதாரண அளவில் ஒரு புலி காட்டில் அதை தாக்கிறதுக்கு வரும்போதுன்னு வைங்க, அப்போ அது அதை பார்த்து அஞ்சும், பயப்படும். எப்படி சமாளிக்கிறதுன்னு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அதுக்கு ஒரு பெரிய ஐடியா பண்ணிடும். அது புலி டைவ் அடிக்கும்போது இது ஓரளவுக்கு கொஞ்சம் குனிஞ்சிக்கும். அதனால புலியோட டைவிங் என்ன பண்ணோம், அது பாய்ந்து தாக்கும் பொழுது அந்த பாயக்கூடிய அளவு என்ன பண்ணோம், அந்த ஆங்கிள் மாறி போயிடும். அதனால அது உடனே அந்த புலி முன்னாடி விழுந்துடும், யானை அதை போட்டு மிதிச்சிடும். அது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் யானையோட அந்த துரிதமான செயல்படக்கூடிய திறமை, அதனுடைய மூளையில் அது யோசிக்கிற சாமர்த்தியம் இருக்கே, அதில் அத்தனை பெரிய உருவத்தை ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் கொஞ்சம் உயரம் குறைச்சிதுன்னு சொன்னால் புலியோட தாக்குதல்லேருந்து தன்னை தப்பிச்சுக்கும். இதுக்கு என்ன, அந்த ஊக்கத்துக்கு என்ன காரணம், ஒரு நாளும் தளர்வு இல்லை. ஷார்ட்டர் டிஸ்டன்ஸில் வித்தின் த ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் நம்ம இது மாதிரி ஒரு தாக்குதலை எதிர்பார்க்குறோம்னு சொன்னாலும் அதில் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் மூலமாக நம்ம அதில் என்ன பண்ணிடலாம், அதுலேருந்து வெளியில் வந்துடலாம். ஸோ இது கூட என்னது, ஒரு லேர்னிங் ஆஸ்பெக்ட்ஸ் தான். இட் இஸ் கம்ஸ் அண்டர் மோட்டிவேஷன். ஊக்கமுடைமை, ஊக்கத்தோடு ஒரு செயல்களை செய்யும் பொழுது அங்கு தளர்வு என்பதே இல்லை, தோல்வி என்பதும் இல்லை. அதனால் எப்பொழுதும் ஒரு தனிப்பட்ட மனிதன், அவனுக்கு ரொம்ப ஊக்கம் இருக்குது, தன்னலம் பாராமல் வேலை செய்யக்கூடியவன், தன்னம்பிக்கை மிகுந்தவன் அப்படின்னு சொன்னால் அதுபோல் இருக்கிறவங்களுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும், என்ன துயரம் வந்தாலும் அந்த துயரத்திலிருந்து மீண்டு வருவதற்கு உண்டான முயற்சிகளை தான் முதல்ல செய்வான். முதல்ல துயரமாக இருக்குது என்பதற்கு வருத்தப்படுறது வேறு விஷயம். ஆனால் அந்த துயரத்திலேருந்து மீண்டு வருவது எப்படி இம்மீடியட்டாக உடனே அதிலிருந்து வெளிவருவது எங்கனம் அன்றதை பற்றி தான் அந்த தனி மனிதன் யோசிக்கிற திறமை இருக்கும், யோசிப்பாங்களா இருக்கும். ஏன்னு கேட்டால் அவருடைய ஊக்கம் என்பது அளவிற்கு மேற்பட்டு அப்பிரமேயம்னு அதை சம்ஸ்கிருதத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறோம். அதுபோல் இந்த அவருடைய ஊக்கம் என்பது மனோவாக்காயங்களுக்கு எட்டாதது. அதாவது சொல் செயல் இதை தாண்டி இருக்கிற அளவுக்கு அவருக்கு ஊக்கம் இருக்கிறதுனால எந்த ஒரு நிலைமையிலேருந்தோ இதிலேருந்து தாண்டி வெளியில் வருவது எங்கனம் அப்படின்ற அந்த பெர்ஸ்பெக்டிவில் தான் அவர் எப்போவுமே யோசித்துக்கிட்டு இருப்பார். அதனால் ஊக்கமுடைமை எல்லாம் உடைமை. உடையவர்களுக்கு எல்லாமே அவருடைய அருகாமையில் இருக்குது போல பணி செய்வதற்கு தயாராக இருக்கும். அதனால் ஒரு நாளும் தளர்வறியா மனம் வேண்டும் என்ற அடிப்படையில் ஊக்கம் எப்பொழுதும் குறைவில்லாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.